ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக வந்து நிறைய பேருக்கு வந்து கொஷின்ஸ் வந்து டவுட் இருக்கும். ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நிறைய லாங் மெத்தடில் போட்டுருப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். மோஸ்ட்லி இதில் நான் ஒரு 8 மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மெத்தட்லேருந்து கேட்குறப்போ ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்கமிங்கில் எல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறவர் 20 நாளில் வேலை பார்க்குறாரு, பிங்கிறவர் 30 நாளில் வேலை பார்க்குறாருன்னா ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏங்கிறவர் 20, ஸோ பிங்கிறவங்க 30 நாளில் வேலை முடிக்காங்க. அதாவது நம்மளுக்கு ரெண்டையுமே சேர்த்து கேட்குறாங்கன்னா அந்த ப்ளஸ் வந்து கீழே பண்ணிடணும். ஸோ பண்ணுறப்போ 50. ஸோ இதை வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா 1 4 is 4, இங்கே வந்து 1 5 is 5, இங்கே 4 5 is 20, 4 3 is 12. நம்மளுக்கு மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா 12 நாளில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதே இது வந்து தனியாக ஒருத்தவங்களை கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே தான், ஆனால் கீழே வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏவும் பியும் சேர்த்து உங்களுக்கு வந்து மேலே எப்போயும் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பரை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ கீழே வந்து 8ன்னு வரும், மேலே 4 × 12ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஸோ இங்கே 6. இப்போ ஆன்சர் வந்து 6 தான் வந்து ஆன்சரு. ஸோ அதை வந்து மேலே வந்து பெருக்கணும், கீழே வந்து கூட்டணும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கணக்கு உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அதே ஸ்டெப்புக்காக 8 × 12 8ல் 12ல் 8 கழிச்சோன்னா அப்படின்னா 4. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ வந்து ஆன்சர் 24. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புரியணுங்கிறக்காக இன்னொரு மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏ வந்து ஒரு வேலையை, பி வந்து ஒரு வேலையை, சி வந்து ஒரு வேலைன்னு சொல்லி இந்த மாதிரி 3 பேர் கேட்குறாங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் அங்கே எல்சிஎம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ 24, ஸோ 6, 12 ஏ பி சி. ஸோ இது 3 இதுக்குமே நீங்கள் வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ எல்சிஎம் உங்களுக்கு எடுக்க தரலாம், ஒன்றும் இல்லை, எது பெரிய நம்பரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 1ஆல் பெருக்குங்க. ஸோ இதை 1ஆல் பெருக்கிறப்போ 24 தான் வரும். 24ல் இது 3மே அடியாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 24ல் எனக்கு இதுவும் போகும். ஸோ அதே மாதிரி எனக்கு 24ல் இந்த 12ம் போகும். ஸோ அதாவது ரவுண்ட் நம்பராக வருது அப்படின்னா கண்டிப்பாக 24 எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 48ம் கண்டிப்பாக போகும். ஸோ அடுத்து 3ஆல் பெருக்குங்க, அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டே இருங்க. அதான் ஸோ இப்போ 24 பண்ணுறப்போ அதாவது வகுக்கிறப்போ 1 தான் வரும். ஸோ இங்கே 4 வரும், அதை தான் நான் இங்கே செஞ்சு காமிச்சேன். ஸோ இங்கே 2 வரும். இதெல்லாமே அவங்க பார்க்குற வேலையோட எஃபிஷியன்சி, அதாவது அவங்களோட திறமை. ஸோ அப்போ 24 நாளில் அவங்க வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு திறமை இருக்குது. ஸோ அந்த திறமையை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே 5, ஸோ 5 பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை அடிக்கிறப்போ உங்களுக்கு ஸோ சேஞ்ச் ஆகிறப்போ சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பாயிண்டில் கூட வரலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம குழப்பிக்கும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறவங்க 12ன்னு சொல்கிறாங்க, பி ப்ளஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ 2 தடவை வரும், பிங்கிறவங்க 2 தடவை வரும், சிங்கிறவங்க 2 தடவை வரும். நல்லா சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷினில் கேட்குறாங்கன்னா அது வந்து வேடிங்காக தான் இருக்கும். நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள், பியும் சியும் சேர்ந்து இப்போ 15 நாள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க 3 பேரை ஃபஸ்ட்டு வேலை எவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்து இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள், ஸோ 15 நாள், 20 நாள் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக எல்சிஎம் தான் எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய நம்பரு 20. ஸோ 20ல் கண்டிப்பாக 12 வந்து வகுப்படாது. ஸோ அதனால் நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 40 12ஆல் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 40ம் போகாது. ஸோ அப்போ 3ஆல் போட்டுக்கலாம் 60. ஸோ கண்டிப்பாக 60 வந்து எனக்கு போகும். ஸோ அப்போ 60 போகும். ஸோ என்ன பண்ணால் 60 வந்து அதாவது 12 வரும் அப்படின்னா 5. ஸோ இங்கே 4, ஸோ இங்கே வந்து 3. ஸோ இது வந்து அவங்க பண்ண எஃபிஷியன்சி. ஸோ அப்போ 60 நாளில் பண்ணுறதுக்கு இவங்களோட திறமை எவ்வளோ நாள் இருந்திருக்கு அப்படின்னா 9 12 நாள். ஸோ அப்போ ஆன்சர் 5. ஸோ உடனே 5ன்னு போடாங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே 2 தடவை வராங்க. ஸோ எல்லாரு கூடயுமே சேர்ந்து 2 தடவை வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 5 நாள் அப்படிங்கிறது அவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்னா அதை 2ஆல் பிரிக்கணும். இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஸோ அப்போ எல்லோரும் வேலையை பார்த்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் வேலை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட ஏ கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்மக்கிட்ட 10ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் எதை எடுக்கணும் அப்படின்னா ஏங்கிறவங்க கேட்குறாங்கன்னா ஏ எங்கே இல்லையோ அங்கே பாருங்கள், இங்கே ஏ இருக்காங்க, ஏ இங்கே இருக்காங்க, அப்போ இங்கே தான் பார்க்கணும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ கீழே வந்து நம்ம 15 10 கழிக்கிறப்போ எவ்வளவு, ஸோ நம்மளுக்கு வந்து 5ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ ஆன்சர் வந்து 30. ஏ வந்து 30 நாளில் வந்து வேலை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பி வந்து நம்மளுக்கு எங்கே வரமாட்டாங்க அப்படின்னா இங்கே வரல. ஸோ அப்போ 20 × 10. ஸோ அதை ஏற்கனவே வந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ 10. ஸோ அந்த 10க்கு 10 அடி ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 20. ஸோ இதே மாதிரி சிக்கு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 10,
ஸோ அதுக்கப்புறம் வந்து சி எங்கே இல்லை, ஸோ இங்கே இல்லை 12. ஸோ 10ல் 12 கழிச்சுனா 2. ஸோ இங்கே பண்ணுறப்போ 6. ஸோ அப்போ ஆன்சர் 60. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ ஏ என்பவர் 20 நாளில் வேலை முடிக்காரு. ஸோ ஏவை கம்பேர் பண்ணுறப்போ பி வந்து 25% வந்து அதிகமான இது எஃபிஷியன்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கணக்கில் ஈக்குவேஷன் மாதிரி போடணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏ அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 100%, அதாவது 100% திறமையானவர். அவர் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்காருன்னா 20. ஸோ அப்போ யாரை கேட்குறாங்க 25, அதாவது எனக்கு வந்து இந்த இடத்துல கேட்குறப்போ அதை நான் 100க்குன்னு தான் பார்த்துக்கணும். ஏன்னா 100ங்கிறதுலேருந்து தான் அவரை பார்க்குறப்போ 125. ஸோ அப்போ இப்போ 100ஐயும் நான் இந்த இதை பெருக்கிறப்போ எவ்வளோ வரும், ஸோ இந்த 2000 வரும். ஸோ 125 அப்படியே நான் வந்து டிவிஷனில் போட்டேன் அப்படின்னா இது நம்ம வந்து 5 டேபிள் அடிக்கலாம். ஸோ வந்து சரி 25 டேபிளே அடிக்கலாம். ஸோ இங்கே வந்து 5ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 0ன்னு வரும். ஸோ 15 is 5, இங்கே வந்து 15 is 5, இது வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 16ன்னு வரும். இந்த கணக்கு வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். நான் டேரெக்டாக ஃபஸ்ட் நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. ஸோ அடுத்து வந்து ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணுறப்போ 3 மடங்கு வேகமாக வேலை பார்ப்பார், அதாவது எஃபிஷியன்சி நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏவும் பிஏ சேர்ந்து 12 நாள் வேலை முடிக்காங்கன்னா பி எவ்வளோ நாளில் முடிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷினை பார்த்த உடனே நீங்கள் வந்து ரேஷியோவில் எழுதிடணும். ஸோ ஏ வந்து 3 மடங்குனா பி வந்து 1 மடங்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் வந்து ரேஷியோவில் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஈக்குவேஷன் மெத்தட்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறவங்க 12 நாளில் வேலை முடிக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறப்போ 2 பேரை சேர்த்திங்க அப்படின்னா ஸோ 4 × 12. ஆக்சுவலாக என்னென்னா கொடுத்துருக்க வேல்யூவை ரேஷியோவோடு சேர்த்து பெருக்கிட்டே இருக்கணும். பி வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, பி இந்த இருக்குது. ஸோ 1 × x, அதாவது தெரியாத வேல்யூவை நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு எக்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 48. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு கொஷின். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு பி கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து ஏ கேட்குறாங்க. ஏவும் பியும், அதாவது ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணுறப்போ 2 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏவை கம்பேர் பண்ணுறாங்கன்னா பார்க்கணும். அதாவது நீங்கள் யாரை கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்கள விட்டுட்டு இன்னொரு ஆளை வந்து 1ன்னு போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து ஏ வந்து 2 டைம்ஸும் பி வந்து 1 டைம்ஸுங்கிறப்போ நான் வந்து பி வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அவங்க வந்து 18ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோவில் பார்க்கணும். அதாவது ஈக்குவல் டு கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 18 நாளில் முடிக்காங்க அப்படின்னா ஏ மட்டும், ஏவோட ரேஷியோ என்ன 2. ஸோ அப்போ வந்து இது 2ன்னு போட்டோம் அப்படின்னா இதை நான் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டேன் இந்த 2. ஸோ அப்போ வந்து எனக்கு இது 9ன்னு வரும். ஸோ 9 3 சார் 27. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 27. சிம்பிளான கணக்கு தான். நீங்கள் வந்து ஈக்குவேஷனாக கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.